بسم الله الرحمن الرحيم. السلام عليكم ورحمة الله وبركاته. அன்புமிக்கவன் அருள்மிக்கவன் அல்லாஹுவின் திருப்பெயரால் ஆரம்பம் செய்கிறேன். ஸலவாத்தும் சலாமும் சத்திய தூதர் உயிருக்கு உயிரான நம் உயிரை விட மேலான நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களை முழுமையாக பின்பற்றி வாழ்ந்த உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபியன்கள், தபோ தாபியன்கள், நல்லோர்கள், உலக முஸ்லீம்கள், குறிப்பாக இந்த ஜும்மாவிற்கு வருகின்றிருக்கக்கூடிய நம் அனைவரின் மீதும் எல்லாம் அல்ல அல்லாஹுவின் அளவிலா அன்பும் இணையிலா கிருபையும் ஸலவாத்தும் சலாமும் ஆஃபியத்தும் என்றென்றும் உண்டாவதாக. ஆரம்பமாக அஞ்சுவதும் அடிபணிவதும் அல்லாஹ் ஒருவனுக்கே என்ற உபதேசத்தை எனக்கும் உங்களுக்கும் வசியத் செய்தவனாகவும் எல்லா சந்தர்ப்பங்களிலேயும் எல்லா நிலைமைகளிலேயும் அல்லாஹுவாலும் அல்லாஹ்வின் தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களாலும் எதெல்லாம் ஹலால் என்று ஆகமாக்கி வைத்திருக்கிறார்களோ அவைகளெல்லாம் எடுத்து நடக்கும்படி, எதையெல்லாம் ஹராம் என்று தடுத்து வைத்திருக்கிறார்களோ அவர்களை விட்டு தவிழ்ந்திருக்கும்படியும் மீண்டும் ஞாபகப்படுத்தியவனாக என்னுடைய ஜும்மா உரையை ஆரம்பம் செய்கிறேன். அன்பிற்குரிய எல்லாமல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இஸ்லாமிய பெரியோர்களே, சகோதர நண்பர்களே, அல்லாஹும் அல்லாஹ்வுடைய தூதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் நமக்கு சொல்லி தந்திருக்கக்கூடிய வாழ்க்கை வழிமுறை எல்லா காலகட்டத்துக்கும் பொருந்தக்கூடியது, இந்த உலக வாழ்க்கைக்கும் மறு உலக வாழ்க்கைக்கும் சிறந்தது என்பதை முஸ்லீம்களாக மூமின்களாக இருக்கக்கூடிய நாம் ஒவ்வொரு நொடிப்பொழுதும் நம்முடைய சிந்தனையிலே வைத்து கொள்ள வேண்டும். 1500 ஆண்டுகளுக்கு முன்னால் இறக்கி அருளப்பட்ட குர்ஆன் மனித சமுதாயத்திற்கு தேவையான வழிமுறைகளை, சட்டத்திட்டங்களை தெளிவாக நமக்கு சொல்லித் தருகிறது. அல்லாஹ்வுடைய தூதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதற்கு முன்மாதிரியாக வாழ்ந்து சென்றிருக்கிறார்கள். இதையெல்லாம் புரிந்து கொண்ட வாழ்ந்த சஹாபா பெருமக்கள், தாபியின்கள், தபோ தாபியின்கள் அதை உயிர் மூச்சாக எடுத்து வாழ்ந்தார்கள். நாமும் அப்படித்தான் வாழ வேண்டும், அப்படித்தான் வாழ்வோம் என்று ஈமான் கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் நடைமுறை வாழ்க்கையில் அதை எந்த அளவிற்கு பின்பற்றி வாழ்கிறோம் என்பதை நமக்கு நாமே கேள்வி கேட்டுக்கொண்டு சரி செய்து கொள்ள வேண்டும். காரணம், நாளை மறுமையில் இதை குறித்து அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம்மிடத்திலே விசாரிப்பான் என்பது நமக்கு தெரிந்த ஒன்று தான். நடக்கக்கூடிய விஷயங்கள் ஒவ்வொன்றுமே நமக்கு சிந்தனையை நமக்கு ஏற்படுத்தி தருகிறது. இஸ்லாம் சொல்லக்கூடிய அந்த வாழ்க்கை வழிமுறை நமக்கு மிக மிக நல்லது என்பது நடக்கக்கூடிய விஷயங்களை வைத்து பார்க்கிறது போல் தெரிந்து கொள்ள முடிகிறது. இப்ராஹிமுடைய தியாகத்தினுடைய வெளிப்பாடாக குர்பானி கொடுத்தோம். இஹ்லாஸான முறையிலே கொடுக்கிற போது அது மறுமையில் அல்லாஹ்விடத்திலே சிறந்த நன்மையை பெற்றுத்தரும், அல்லாஹ்விடத்திலே நமக்கு உயர்ந்த அந்தஸ்தை பெற்றுத்தரும் என்பது நமக்கு தெரிந்தது. அதே இப்ராஹிம் நபி அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையிலே கடைபிடித்த வழிமுறைகளை அல்லாஹ்வுடைய தூதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள், செய்திருக்கிறார்கள். அவைகளிலே ஒன்று, ஒரு 4-5 விஷயங்களை நீங்கள் பேணுதலாக செய்து வாருங்கள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்ராஹிம் நபி அவர்கள் செய்ததை சொன்னார்கள். அதிலே ஒன்று நகங்களை வெட்டுவது, மறைவாக இருக்கக்கூடிய முடிகளை அகற்றுவது, பல் துலக்குவது, மூக்குக்கு தண்ணீர் செலுத்தி சுத்தம் செய்வது, இப்படியாக சில விஷயங்களை இப்ராஹிம் நபி அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையிலே கடைபிடித்தார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதை செய்து நமக்கு சொன்னார்கள், நீங்களும் இதை செய்யுங்கள். இன்றைய காலத்திலே அதை நாம் யோசித்து பார்க்கிற போது உடல் ஆரோக்கியத்தை பேணுவதற்கு இப்ராஹிம் நபி அவர்கள் சொன்ன வழிமுறையை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நடைமுறைப்படுத்தி நமக்கு சொல்லியிருக்கிறார் என்பதை புரிந்து கொள்ள முடியும். சொல்லப்பட்ட இந்த விஷயங்கள், நகங்களை வெட்டுவதோ, மீசையை கத்தரிப்பதோ, ஹத்னா செய்வது, சுன்னத் என்ற அடிப்படையில் ஹத்னா செய்வது, கைகால்களை கழுவது,
முகத்தை கழுவது, வாயை சுத்தம் செய்வது, இப்படியெல்லாம் உடல் சார்ந்த இந்த விஷயங்கள் எல்லாம் உடல் ஆரோக்கியத்தை பேணக்கூடியது என்பதை இன்றைய மருத்துவ உலகம் நமக்கு உண்மைப்படுத்துகிறது. அதிகமான விளக்கங்களெல்லாம் தேவையே கிடையாது. இதற்கு ஜும்மா உரைகளிலே ஞாபகப்படுத்தப்பட்டது நாமெல்லாம் படித்து பார்த்து தெரிந்து வைத்திருக்கிறோம். இதனுடைய முக்கியமான நோக்கம் என்னென்றால், மனிதன் ஆரோக்கியமான வாழ்க்கையை வாழ வேண்டும். அது ஒவ்வொரு காலகட்டத்தில் வாரத்தில் ஒரு தடவை நகத்தை வெட்ட வேண்டும், மாதத்தில் அல்லது 40 நாளைக்கு ஒரு தடவை மறைவாக இருக்கக்கூடிய முடிகளை அகற்ற வேண்டும், ஒவ்வொரு நாளும் தொழுகைக்காக வேண்டி ஒலி செய்ய வேண்டும், ஒலி செய்கிற போது அந்த கைகால் முகங்களை அந்த பகுதிகளெல்லாம் சுத்தம் செய்ய வேண்டும். ஆக ஆரோக்கியமாக மனிதன் வாழ வேண்டும் என்பதுதான் இதனுடைய நோக்கம். இந்த ஆரோக்கியத்தை பேணுவதிலே நம்முடைய மார்க்கம் நமக்கு இதைவிட பல்வேறு வழிமுறைகளை சொல்லி தந்திருக்கிறது. அதையெல்லாம் நாம் நடைமுறைப்படுத்தி பார்க்கிற போது இந்த உலகத்தில் இதை நாம் அவசியமாக செய்ய வேண்டும் என்ற முடிவுக்குத்தான் வர வேண்டும். ஒரு வாரத்துக்கு முன்னால் கள்ளக்குறிச்சியில் நடந்த அந்த சம்பவம்லாம் நமக்கு யாருக்கும் தெரியாமல் இருக்க வாய்ப்பே கிடையாது. கள்ளக்குறிச்சியில் விஷ சாராயத்தை அறிந்து சாப்பிட்டு 30-40 பேருக்கு மேல் இறந்து போய்விட்டார்கள். பலர்கள் கவலைக்கிடமாக இருக்கிறார்கள், சிகிச்சை பெற்று வருகிறார்கள் என்ற செய்தியெல்லாம் ஊடகங்களிலே பரவலாக 4-5 தினங்களாக பேசப்பட்டு வருகிறது. அரசியல் சார்ந்த கட்சிகளெல்லாம் அதற்கு எதிர்குரல் கொடுக்கிறார்கள். அப்படி இப்படி என்று எல்லாமே நமக்கு தெரிந்தது தான். அதெல்லாம் முழுமையாக நம்ம பேசி எதுவும் செய்ய போகிறது கிடையாது. இது புதிதான ஒன்று கிடையாது. விஷசாராயம் அறிந்து கள்ளச்சாராயம் அறிந்து இறந்து போன செய்தி என்பது என்றோ 4 நாளுக்கு முன்னால், ஒரு வாரத்துக்கு முன்னால் நடந்தது கிடையாது. காலங்காலமாக நடந்து கொண்டு தான் இருக்கிறது. இதை குறித்து நம்முடைய இஸ்லாமிய மார்க்கம் என்ன சொல்லியிருக்கிறது என்று பார்க்கிற போது, மது அருந்துவது ஹராம், மது அருந்துவது ஹராம். போதை தரக்கூடிய பொருட்கள் என்னென்ன இருக்கிறதோ எல்லாமே ஹராம். அதில் மதுவும் உள்ளடக்கம். மது மட்டும் கிடையாது, மதுவை சார்ந்த என்னென்ன வகைகள் போதைப் பொருட்கள் இருக்கிறதோ அதுவெல்லாம் மனித சமுதாயத்திற்கு, மனிதனுக்கு தீங்கு விளைவிக்கக்கூடியது என்று குர்ஆன் தெளிவாக சொல்லுகிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு தெளிவாக சொல்லியிருக்கிறார்கள் என்பதுதான் இந்த நேரத்திலே நாம் கவனத்தில் வைக்க வேண்டும். இந்த ஹம்ர் என்ற வார்த்தைக்கு அர்த்தம் என்ன என்று சொன்னால், மூளையை மழுங்கடிக்க செய்யக்கூடியது, சிறு மூளையை செயல்படாமல் மழுங்கடிக்க செய்யக்கூடியது. ஹம்ர் என்று சொன்னால் மூடி என்ற அர்த்தம், மூடக்கூடியது என்ற அர்த்தம். அந்த வார்த்தையை தான் அரபியில் ஹம்ர் என்றால் மதுபானத்துக்கு சொல்லக்கூடியது, அந்த போதை தரக்கூடிய பொருட்கள் என்னெல்லாம் இருக்கிறதோ அதுக்கு சொல்லக்கூடியது. அப்போ மனித மூளையை இல்லாமல் செயல்படாமல் ஆக்கக்கூடிய ஒன்று தான் அந்த போதைப் பொருட்கள். அந்த போதைப் பொருளை பயன்படுத்துவதன் காரணமாக மனித சமுதாயத்தில் எவ்வளவு பாதிப்புகள் நடைபெற்று கொண்டிருக்கிறது என்பதெல்லாம் பத்திரிகை செய்தியிலே, ஊடகங்களிலே பார்த்து நாம் பழகி போன ஒன்று தான். இஸ்லாம் சொல்கிறது, இதை நீங்கள் செய்யாதீர்கள், மது அருந்தாதீர்கள். மது அருந்துவது உம்முல் ஹபாயிஸ் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். பாவங்களுக்கெல்லாம் தலையானது, அடிப்படையானது. ஒரு மனிதன் பாவம் செய்வதற்கு அடிப்படையில் என்ன என்று சொன்னால், இந்த மது அருந்து விட்டாலே போதுமானது, எல்லா பாவத்தையும் செய்து விடுவான் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். உஸ்மான் ரலியல்லாஹு தஆலாவுடைய ஆட்சி காலத்திலே நடந்த ஒரு செய்தியை ஹதீஸ் கிதாபுகளிலே பார்க்க முடிகிறது. உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா இதை சொல்கிறார்கள், ஒரு மனிதன் பாவம் செய்வதற்கு மது அருந்தினாலே போதுமானது. அல்லாஹ்வுடைய தூதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதை சொல்லியிருக்கிறார்கள். இதை செய்து விட்டான் என்று சொன்னால் எல்லா பாவத்தையும் அவன் செய்து விடுவான், கொலை செய்து விடுவான், திருடுவான், இன்னும் என்னென்ன பாவங்கள் சமூகத்தில் இருக்கிறதோ அந்த பாவத்தை செய்வான் என்று உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன இந்த செய்தியை முன்வைத்து நமக்கு சொல்கிறார்கள். அப்போ பாவத்துக்கு தலைமையாக இருக்கக்கூடிய அந்த மதுவை இஸ்லாம் ரொம்ப கடுமையாக, வன்மையாக தடுத்திருக்கிறது என்பதைத்தான் குர்ஆனுடைய வசனங்களிலே பார்க்கிறோம். ஃபஜ்தனிபு, அதை விட்டு நீங்கள் தவிர்ந்து கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே சொல்கிறான். அதை மீறி நீங்கள் செய்தால் அது உங்களுக்கும் சமூகத்துக்கும் கேடு விளைவிக்கும், பல்வேறு விதமான பாதிப்புகளை ஏற்படுத்தும். இப்போ 40 உயிர் போய்விட்டது, கள்ளச்சாராயத்தை அறிந்து அதன் காரணமாக இப்படிப்பட்ட நிலைமை ஏற்பட்டது. அதை பற்றியெல்லாம் பத்திரிகை செய்திகளிலே பார்க்கிற போது இந்த கள்ளச்சாராயத்தினுடைய பாதிப்பு எப்படியெல்லாம் இருக்கும் என்பதை அந்த நேரத்தில் குடித்தவர்கள் உணர்ந்த போது சொன்னார்கள். அவர் ஆஸ்பத்திரியில் இருக்கக்கூடிய சமயத்தில் சொன்னார் என்ற செய்தியெல்லாம் பார்க்க முடிந்தது. முதல் கட்டமாக கண் பார்வை போய்விட்டது, அடுத்து காது கேட்காமல் போய்விட்டது, வயிற்று எரிச்சல் இருந்துச்சு, அதற்கு பின்னால் இறந்து போனார்கள் என்ற செய்தியைத்தான் பார்க்க முடிகிறது. அது எவ்வளவு பாதிப்பை ஏற்படுத்தியிருக்கிறது என்பது, அந்த 40 நபர்கள் இறந்து போயிருக்கிறார்கள், அவருடைய குடும்பத்தார்கள் எவ்வளவுடைய இழப்பு, அதற்கு
அரசாங்கம் 10 லட்சம் கொடுத்துருக்கிறது, 50,000 கொடுத்துருக்கிறது என்பதெல்லாம் ஏதோ ஒரு காரணத்தை வைத்து செய்திருக்கலாம். அது நமக்கு தேவையில்லாத ஒன்று. ஒரு உயிர் போய்விட்டது, அந்த குடும்பத்தை சார்ந்தவர்கள் எப்படிப்பட்ட பாதிப்பிலே மனநிலையில் இருப்பார்கள் என்பதைத்தான் நாம் யோசிக்க வேண்டும். இதைத்தான் இஸ்லாம் சொல்கிறது, இதைத்தான் குரான் சொல்லுகிறது, இதைத்தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறார்கள். அதன் காரணமாக எவ்வளோ பெரிய பாதிப்பு ஏற்படும், இந்த குடும்பத்துக்கு எவ்வளோ பெரிய பாதிப்பு. இன்னும் சிலர்கள் கவலைக்கிடமாக இருக்கிறார்கள். இதுவெல்லாம் பேசப்படுகிறது. இல்லை, ஒரு ஆச்சரியமான விஷயத்தை நம்ம ஆழ்ந்து சிந்தித்து பார்க்கிற போது தெரிந்து கொள்ள முடிகிறது. கள்ளக்குறிச்சியில் இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்து விட்டது என்று சொன்னபோது சம்பந்தப்பட்ட அதிகாரிகளெல்லாம் அந்த இடத்துக்கு போய்விட்டார்கள். அதில் கலெக்டர் சஸ்பெண்ட் செய்யப்பட்டு விட்டார், எஸ்பி சஸ்பெண்ட் செய்யப்பட்டு விட்டார், அவர் அப்படி அந்த பதவி விட்டு விட்டார், அமைச்சர்களெல்லாம் வந்து விட்டார்கள், முதலமைச்சர் அவசர கூட்டம் போட்டு விட்டார். இப்படியெல்லாம் செய்திகளெல்லாம் பத்திரிகைகளை பார்க்கிறோம், படிக்கிறோம், கேட்கிறோம். ஒரு பாவமான செயல், மதுவிலக்கு இந்த தமிழகத்தில் இருக்கக்கூடாது என்று முந்தைய காலகட்டத்தில் இருந்த முதலமைச்சர்கள் எல்லாம் சிலர்கள் நடைமுறைப்படுத்தியிருக்கிறார்கள். இப்போ அதை வைத்து தான் வருமானமே இருக்கிறது என்று சொல்லி சாக்கு போக்கு சொல்லி கொண்டு இப்படியெல்லாம் செய்துவிட்டு இப்படிப்பட்ட ஒரு அசம்பாதம் நடக்கிற போது அந்த இடத்துக்கு எல்லோருமே போய் நின்று கொண்டு அதற்கு என்ன நடவடிக்கை செய்ய வேண்டும், அதற்கு என்ன நடவடிக்கை எடுக்க வேண்டும், என்ன செய்ய வேண்டும், ஏது செய்ய வேண்டும் என்று இருக்கிறார்களே. இதை மற்ற காலங்களிலே செய்தால் எவ்வளோ சிறப்பாக இருக்கும். இதைத்தான் இஸ்லாம் சொல்லுகிறது. உம்முல் ஹபாயிஸ், அந்த பாவமான காரியம், அது எல்லா பாவத்துக்கு தலைமையானது. அந்த பாவத்தை செய்யாதீர்கள், செய்தால் எவ்வளோ பெரிய பாதிப்பு ஏற்படும். இன்றைக்கி அதை யதார்த்தமாக பார்க்கிறோம். ஆக குரான் சொல்லக்கூடியது, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறது, இதுவெல்லாம் நமக்கு எல்லா காலகட்டத்துக்கும் பொருந்தக்கூடியது என்பதை நாம் கவனத்தில் வைக்க வேண்டும். முஸ்லிம்களாக முஸ்லிம்களாக இருக்கக்கூடிய நாம் நம்முடைய சிந்தனையில் வைக்க வேண்டிய விஷயம் என்ன தெரியுமா? அல்லாஹ் சொன்னது, அல்லாஹ்வுடைய தூதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னது எந்த விஷயமாக இருந்தாலும் சரி அதை நடைமுறைப்படுத்த வேண்டும், பின்பற்ற வேண்டும், அதை எடுத்து நடக்க வேண்டும். இது சின்ன விஷயம்தானே, இதெல்லாம் செய்யலாமா, இதுவெல்லாம் தேவையில்லையே, இதுவெல்லாம் செய்து என்னாக போகிறது என்று யதார்த்தமாக கடந்து போகக்கூடாது. அப்படி கடந்து போகிற போது அதனுடைய பாதிப்பு நமக்கு அதிகமாக இருக்கும். ஷைத்தான் அப்படிப்பட்ட எண்ணத்தை, ஊசலாட்டத்தை நமக்கு கொடுப்பான். அது குர்ஆனிலே சொல்லப்பட்டிருக்கிறது. ஷைத்தான் உங்களுக்கு இப்படிப்பட்ட எண்ணத்தை ஏற்படுத்துவான், உங்களுடைய மன இச்சை அப்படிப்பட்ட சிந்தனையை தூண்டும். அதிலிருந்து வெளியே வந்து அல்லாஹ் இதை தடுத்திருக்கிறான், அல்லாஹ்வுடைய தூதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதை தடுத்திருக்கிறார்கள், இதை செய்யக்கூடாது என்ற முடிவுக்கு வந்துவிட்டு அல்லாஹ் ரசூலுக்கு வழிபட்டு வாழுங்கள். அந்த 6 அறிவு அல்லாஹ் நமக்கு கொடுத்திருக்கிறான். சஹாபா பெருமக்கள், நபி தோழர்கள் இந்த ஆரம்ப காலகட்டத்திலே இஸ்லாத்திலே மது தடை செய்யப்பட்ட வரலாற்று பின்னணியை பார்க்கிற போது ஒரே கட்டமாக தடை செய்யப்படவில்லை, கொஞ்சம் கொஞ்சமாக தடை செய்யப்பட்டது. இப்போ ஆரம்ப காலகட்டத்திலே தொழுகைக்கு வரக்கூடிய சமயத்தில் அல்லாத மற்ற காலங்களிலே குடித்து கொள்ளலாம் என்ற ஒரு சட்டத்தை அப்போது நடைமுறைப்படுத்தப்பட்டது. அதற்கு பிறகு தொழுகைக்கு வரக்கூடிய சமயத்திலையும் நீங்கள் குடிக்கக்கூடாது என்று அல்லாஹ் தஆலா சட்டத்தை கொண்டு வந்தான். அதற்கு பிறகு முற்றிலுமாக நீங்கள் குடிக்கவே கூடாது என்று அல்லாஹ் தஆலா குர்ஆன் வசனத்தை இறக்கி வைத்தான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களுக்கு சொன்னபோது மதீனா வீதியிலே அப்போ ஆரம்பத்தில் அனுமதிக்கப்பட்ட காரணத்தினால் தங்களுடைய வீட்டினுடைய பின்புறத்திலே பீப்பாயிலே அந்த மதுவை எல்லாம் வைத்திருப்பார்கள். அந்த காலகட்டத்தில் எந்த மாதிரி போதைப் பொருட்கள் இருக்கிறதோ அதையெல்லாம் வைத்து அந்த மதுவை வைத்திருப்பார்கள். இது தடை செய்யப்பட்ட போது அதை எடுத்து வெளியே அப்படியே ஊற்றினார்கள். அது ஆறாக தண்ணீராக ஓடிக்கொண்டு இருந்தது என்பதாக வரலாற்று குறிப்பிலே பார்க்கிறோம். இதுதான் முஸ்லிமான ஆணும் பெண்ணும் தன்னுடைய சிந்தனையில் வைத்துக் கொள்ள வேண்டியது. அல்லாஹ் தடுத்து விட்டான், அல்லாஹ் ஹராமாக்கி விட்டான், அல்லாஹ்வுடைய தூதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹராமாக்கி விட்டார்கள். இனிமேல் இதை நாம் குடிக்கக்கூடாது என்ற முடிவுக்கு சஹாபா பெருமக்கள் வந்தார்கள் என்பதாக வரலாற்று குறிப்பிலே பார்க்க முடிகிறது. இதுபோல ஒவ்வொரு விஷயங்கள், நம்முடைய மன இச்சைக்கு இடம் கொடுக்கக்கூடாது, ஷைத்தானோட ஊசலாட்டத்துக்கு இடம் கொடுக்கக்கூடாது. இதுவெல்லாம் செய்தால் என்ன ஆகிவிடப் போகிறது, இதை செய்வதன் காரணம் என்ன பாதிப்பு ஏற்பட போகிறது என்ற அந்த சிந்தனை நமக்கு வரக்கூடாது. இது அல்லாஹ் தடுத்திருக்கிறான், அல்லாஹ்வுடைய தூதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தடுத்திருக்கிறார்கள், இதை நாம் செய்யக்கூடாது. இப்போ குர்ஆனிலிருந்து சில விஷயங்களை பார்க்கிற போது இறந்து போன அந்த இறைச்சியை சாப்பிடக்கூடாது என்று குர்ஆன் தடை செய்திருக்கிறது. பன்றி இறைச்சியை சாப்பிடக்கூடாது, இரத்தத்தை சாப்பிடக்கூடாது, தானாக விழுந்து கீழே விழுந்து போன ஒரு பிராணி, ஒரு விலங்கு, ஆடோ மாடோ ஒட்டகமோ ஏதோ இறந்து போய்விட்டது, அதை சாப்பிடக்கூடாது. அல்லாஹ்வுடைய பெயர் சொல்லி அறுக்கப்படாத அந்த இறைச்சியை சாப்பிடக்கூடாது என்று குர்ஆன் இந்த மாதிரி சில வழிமுறைகளை சொல்லியிருக்கிறது. இதுவெல்லாம் இன்றைய காலகட்டத்திலே ஆய்வு செய்து பார்க்கிற போது தானாக இறந்து போனதோ
உடலில் ரத்தம் இருக்கக்கூடிய அந்த இறைச்சியோ அதை சாப்பிடுகிற போது அது உள்ளே கிருமி இருக்கிறது, அந்த வைரஸை நாம் சாப்பிடுகிற போது அது நமக்கு பாதிப்பு ஏற்படுத்துகிறது என்ற ஒரு செய்தியை பார்க்க முடிகிறது. நமக்கெல்லாம் தெரிந்தது தான், பன்றி இறைச்சி இஸ்லாம் முற்றிலுமாக தடை செய்திருக்கிறது. அதை சார்ந்த எல்லாமே, பன்றி சம்பந்தப்பட்ட எந்த பொருளாக இருந்தாலும் சரி அதை சாப்பிடக்கூடாது என்று அல்லாஹு தஆலா குர்ஆனிலே சொல்லியிருக்கிறான். அதுவெல்லாம் முந்தைய காலகட்டத்தில் நாம் தெரிந்திருக்கக்கூடியதான். அதை பற்றி இப்போது ஞாபகப்படுத்தினுடைய நோக்கம் என்ன என்று சொன்னால், அல்லாஹ் குர்ஆனிலே தடை செய்திருக்கக்கூடிய அந்த பன்றி இறைச்சியினுடைய பாதிப்பு என்ன என்று பார்க்கிற போது நாடா புழு என்று சொல்லக்கூடிய ஒரு வைரஸ் அதில் இருக்கிறதா. அது எவ்வளவு சூடுபடுத்தி அதை நாம் சாப்பிட்டாலும் கூட அது இறந்து போகாது. அதை சாப்பிடக்கூடிய நேரத்தில் உடலிலே பல்வேறு விதமான பாதிப்புகளை ஏற்படுத்தும் என்று இப்போது வரைக்கும், இந்த நிமிஷம் வரைக்கும் ஆய்வு செய்து அதை மக்களுக்கு மத்தியிலே சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். மாற்று மதத்தை சார்ந்தவர்கள் சொல்லுகிறார்கள், இஸ்லாத்திலே பன்றி இறைச்சி சாப்பிடுவது தடை செய்யப்பட்டிருக்கிறது. இன்றைய காலகட்டத்தில் அதை பார்க்கிற போது ஏன் தடை செய்திருக்கிறது என்று பார்த்தால், அதை சாப்பிடுவதன் காரணமாக உடலிலே பல்வேறு விதமான பாதிப்புகளை அது ஏற்படுத்தும் என்று இப்போது சொல்லுகிறார்கள். அல்லாஹ் சொல்லியிருக்கக்கூடியது எந்த அளவிற்கு நமக்கு நன்மைக்குரியது என்பதை நாம் கவனத்தில் வைக்க வேண்டும். அடுத்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நாயை பற்றி சொன்னார்கள். நாய் வளர்ப்பதற்கு மார்க்கத்தில் அனுமதி இருக்கிறது. எதற்காக என்ற காரணத்தையும் அல்லாஹ்வுடைய தூதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிற போது, பாதுகாப்பிற்காக வேண்டி, வயல்வெளி இருக்கிறது அல்லது விவசாயம் சார்ந்த பொருட்கள் இருக்கிறது, இந்த மாதிரி விஷயத்துக்கு நாம் நாயை வளர்த்து கொள்ளலாம், இது பாதுகாப்பு என்ற அடிப்படையிலே. மற்றபடி வீடுகளிலே நாயை வளர்ப்பதற்கு மார்க்கத்தில் அனுமதி கிடையாது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். காரணம் என்ன என்றால், மலக்குமாருடைய வருகை அங்கே தடை செய்யப்படுகிறது. வீட்டில் நாய் வளர்த்தோம் என்று சொன்னால் மலக்குமார்கள், ரஹமத்துடைய மலக்குமார்கள் வீடுகளுக்கு வரமாட்டார்கள், திரும்பி விடுவார்கள் என்ற சில செய்திகளை ஹதீஸ்களிலே பார்க்க முடிகிறது. ஆக நாய் வளர்க்கக்கூடாது என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீடுகளிலே நாய் வளர்க்கக்கூடாது என்பதற்கு தடை செய்திருக்கிறார்கள். இன்றைய காலகட்டத்திலே சில இடங்களிலே நாம் பார்க்கிறோம், அல்லது நகரங்களிலே பார்க்க முடிகிறது, வீடுகளிலே நாய் செல்ல பிராணியாக வளர்க்கப்படுகிறது. அதோடு கொஞ்சுகிறார்கள், அதற்கு முத்தம் கொடுக்கிறார்கள், அதை மேலே போட்டு விளையாடுகிறார்கள், அது மேலே விழுகிறது, அங்கு போகிறது இங்கு போகிறது, எல்லாம் வந்து கொண்டே இருக்கிறது. அந்த நாயுடைய எச்சத்திலே பல்வேறு விதமான கிருமிகள் இருக்கிறது. இதை மருத்துவ உலகம் சொல்லுகிறது. அது எந்த உயர் ரக நாயாக இருந்தாலும் சரி, நாயை பார்க்கிற போது, அதை பற்றி நாம் படித்து பார்க்கிற போது ஒவ்வொரு விதமான விலைக்கு நாய் இருக்கிறது, லட்சக்கணக்கான ரூபாய்க்கு நாய் இருக்கிறது. அதுவெல்லாம் செல்லப்பிராணியாக வளர்க்கிறார்கள். எந்த செல்லப்பிராணியாக இருந்தாலும் சரி, எவ்வளவு பெரிய நாயாக இருந்தாலும் சரி, அது உடலிலே பாதிப்பை ஏற்படுத்தும் என்று மருத்துவ உலகம் சொல்கிறது. அதனால்தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், சதக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னால் உண்மையானது, அதை நாம் கவனத்திலே வைக்கணும். அதுதான் இந்த ஜும்மா வரை ஞாபகப்படுத்துகிறேன். ஏதோ கடந்து போகக்கூடாது, லேசாக போகக்கூடாது, இதுவெல்லாம் பரவாயில்லை என்று யதார்த்தமாக இருக்கக்கூடாது. எது சொன்னாலும் அது நமக்கு நன்மைக்குரியது. அதை செய்தால் மறுமையிலே அல்லாஹ்வுடைய திருப்தி, ரசூலுல்லாஹ்வுடைய ஷஃபாத்து கிடைக்கும். உலகத்திலே சுகமாக ஆரோக்கியமான சந்தோஷமான வாழ்க்கை கிடைக்கும். இப்போ இந்த நாய் வளர்க்கக்கூடிய அந்த விஷயத்தை பார்க்கிற போது நம்முடைய முஸ்லீம்கள் கூட சிலர் நாய் வளர்க்கலாம், அதற்கு சில சாக்கு போக்குகள் சொல்லிக் கொண்டிருக்கலாம். ஆனால் எப்படிப்பட்ட நிலையில் இருந்தாலும் சரி, முஸ்லீம்கள் நாயை வளர்ப்பதற்கு மார்க்கத்தில் அனுமதி கிடையாது, தடை செய்யப்பட்டிருக்கிறது. அந்த நாய் சம்பந்தமாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருக்கக்கூடிய ஹதீஸ்களை பார்க்கிற போது, உங்களுடைய வீடுகளிலே நாய் வந்து உங்களுடைய பாத்திரத்திலே வாய் வைத்து ஏதாவது பொருளை சாப்பிட்டு விட்டால், தண்ணீரை குடித்தாலும் சரி அல்லது உணவுப் பொருளை ஏதாவது சாப்பிட்டாலும் சரி, வெளியே உள்ள தெருக்களில் உள்ள நாய் 7 தடவை நீங்கள் அந்த பாத்திரத்தை கழுவ வேண்டும். ஒரு தடவை கழுவுதான இயல்பானது, 2 தடவை கழுவு இயல்பானது. நடைமுறை வாழ்க்கையில் நாம் பார்க்கிறோம், ஏதாவது ஒரு பொருள் இருக்கிறது, அந்த பொருளில் ஏதாவது அசிங்கம் ஏற்பட்டு விட்டால் 1 தடவை 2 தடவை கழுவலாம், 3 தடவை கழுவலாம். ஆனால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 7 தடவை அந்த பாத்திரத்தை நீங்கள் கழுவ வேண்டும். இப்போது உள்ள மருத்துவ உலகத்தினுடைய ஆய்வறிக்கையின் தகவல் படி பார்க்கிற போது அந்த கிருமி அதிலே தான் இருக்கும். நாய் வைத்த அந்த பாத்திரத்திலே அந்த கிருமி இருக்கிறது. 7 தடவை கழுவ வேண்டும். அதில் 7வது தடவை சொல்லுகிற போது மண் வைத்து கழுவுங்கள் என்று சொன்னார்கள்.
மண் வைத்து கழுவுகிற போது அந்த கிருமிகள் எல்லாம் போய்விடும். 7 தடவை 6 தடவை கழுவியதற்கு பிறகு 7ஆவது தடவை கழுவுகிற போது அந்த கிருமி எல்லாம் அந்த பாத்திரத்தில் இருந்து நீங்கி விடுகிறது. இஸ்லாம் சொல்லக்கூடிய அந்த வாழ்க்கை வழிமுறைக்கு நாம் வர வேண்டும், கவனத்தில் வைக்க வேண்டும். இன்னைக்கு நாய் தானே யதார்த்தமாக நாம் கடந்து போகிறோம். இந்த நாய் கடித்தவுடன் ஏன் ஆஸ்பத்திரிக்கு ஓடுகிறோம்? எத்தனை ஊசி அதற்கு போடப்படுகிறது, எவ்வளோ பத்தியம் இருக்க வேண்டும், இதை செய்யக்கூடாது, அதை செய்யக்கூடாது, அதை செய்யணும், இதை செய்யணும், அப்படி இப்படி என்று சொல்கிறார். எதற்காக சொல்கிறார்கள்? இதுவெல்லாம் தெரிந்து தான் நம்முடைய இஸ்லாமிய மார்க்கம், அல்லாஹ்வுடைய தூதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அன்றே இதை சொல்லியிருக்கிறார்கள். ஒவ்வொரு விஷயங்களை நாம் ஆழமாக சிந்தித்து பார்க்கிற போது மனித சமுதாயத்திற்கு நன்மைக்குரியதைத்தான் அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறார்கள். அந்த அடிப்படையில் பார்க்கிற போது இதில் கவனம் செலுத்த வேண்டும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். இதெல்லாம் தாண்டி நம்ம ரொம்ப கவனக்குறையாக இருக்கக்கூடிய ஒரு செய்தியை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். நான் ஆரம்பத்திலே சொன்னேன், எந்த விஷயத்தை லேசாக கடந்து போகக்கூடாது. இதெல்லாம் என்ன வந்துட போகிறது, இதில் என்ன இருக்கிறது என்று யதார்த்தமாக போகக்கூடாது. மார்க்க நமக்கு பல்வேறு விதமான நன்மைக்குரிய காரியங்களை எல்லாம் சொல்லி தந்திருக்கிறது. அதில் ஒன்று, சிறுநீர் கழித்தால் சுத்தம் செய்யணும். சிறுநீர் கழித்தால் சுத்தம் செய்யணும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தந்த வழிமுறை. தண்ணீரை கொண்டு சுத்தம் செய்யணும். உட்கார்ந்து சிறுநீர் கழிக்கணும். தவிர்க்க முடியாத சூழ்நிலை, சில சந்தர்ப்பங்களில் உடல் உபாதை, மூட்டு வலி இருக்கிறது, இந்த மாதிரி ஏதாவது காரணங்கள் இருந்தால் நின்று கொண்டு சிறுநீர் கழிக்க வேண்டும். அப்போது நம்முடைய மேனியிலே படாத அளவுக்கு, சிறுநீர் படாத அளவுக்கு அந்த சிறுநீர் கழிக்க வேண்டும். அதற்கு பின்னால் தண்ணீரை கொண்டு சுத்தம் செய்ய வேண்டும். தண்ணீர் கிடைக்காத போது மண்கட்டியை வைத்து சுத்தம் செய்யணும். இப்படி இஸ்லாம் சொல்லுகிறது. ஏன் இதை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள்? இன்றைக்கி வெளிநாட்டில் இருக்கக்கூடிய ஒரு நாகரிகம் என்ற பேரில் டிஷ் பேப்பரை வைத்துக்கொண்டு அல்லது யதார்த்தமாக சிறுநீர் கழித்து விட்டு அப்படியே போகக்கூடிய நிலைமையை பார்க்கிறோம். அந்த சிறுநீரிலே கொஞ்சம் யோசித்துப்பார், ரொம்பலாம் யோசிக்க வேண்டாம். அப்படியா இப்படியா என்று ரொம்பலாம் யோசிக்க வேண்டாம். இன்றைக்கி உடம்பு சரியில்லை என்று சொன்னால் மருத்துவர் இடத்துல போகிறோம், டாக்டர் இடத்துல போகிறோம். போனபோது சிறுநீரை நீங்கள் டெஸ்ட்டு செய்து வாருங்கள் என்று சொல்லுங்கள். ஏன் சொல்கிறார்கள்? அதில் என்ன இருக்கிறது? அவ்வளோ பெரிய பாதிப்பு, கிருமிகளெல்லாம் அதில் இருக்கிறது. நமக்கு தெரியவில்லை, நம்ம இயல்பாக சிறுநீர் கழித்து போய்விடுகிறோம். ஆனால் அது மேனியிலே படுகிற போது, இன்றைக்கி வைரஸ் என்ற கிருமி என்கிறது நம்முடைய கண்களுக்கு தெரியாதது. அதனுடைய பாதிப்பு உடனே ஏற்படும் என்பதல்ல. 1 நாளோ 2 நாளோ 3 நாளோ எப்படியோ ஏற்பட்டு போய்கொண்டே இருக்கும். அந்த சிறுநீர் கழித்தால் சுத்தம் செய்ய வேண்டும், தண்ணீரை கொண்டு சுத்தம் செய்ய வேண்டும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறார்கள். கிடைக்காத போது இந்த காலத்திலே அப்படி சொல்ல முடியாது, அந்த காலத்திலே சொல்லப்பட்டது. இந்த காலத்திலே தண்ணீர் கிடைப்பதற்கு வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது, அதை சுத்தம் செய்ய வேண்டும். அப்படி தண்ணீர் கிடைக்காத போது மண்கட்டியை வைத்து நீங்கள் சுத்தம் செய்ய வேண்டும். காரணம், கிருமி இருக்கிறது. அல்லாஹ்வுடைய தூதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தூரநோக்கு பார்வையில் அல்லாஹ் கற்றுக் கொடுத்ததை நமக்கு சொல்லியிருக்கிறார்கள். இன்றைய காலகட்டத்தில் அதை பார்க்கிறோம். இதில் என்ன இருக்கிறது என்று நாம் யதார்த்தமாக கடந்து போக முடியாது. சிறுநீர் கழித்தால் சுத்தம் செய்யணும், தண்ணீரை கொண்டு சுத்தம் செய்யணும். அப்படி சுத்தம் செய்யாத போது அது உடலுக்கு தீங்கு விளைவிக்கக்கூடியது, யதார்த்தமாக கடந்து போகக்கூடியது கிடையாது. இப்படி ஒவ்வொரு விஷயங்களை, சின்ன சின்ன விஷயங்களை தான் உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறேன். அதுபோல தான் மது அருந்துவது மனிதனுக்கும் மனித சமுதாயத்திற்கும் தீங்கானது, அது பாதகமானது. அதன் காரணமாக பல்வேறு விதமான பாதிப்புகள் ஏற்படும். அந்த பாதிப்பில் ஒரு வகை தான் கள்ளக்குறிச்சியில் இப்போ நடந்து கொண்டு இருக்கக்கூடியது. இஸ்லாம் காட்டக்கூடிய அந்த வழிமுறையை பார்க்கிற போது, இதையெல்லாம் நடைமுறைப்படுத்தி வாழ்கிற போது மனிதனும் சரி மனித சமுதாயமும் சரி சிறந்தவர்களாக இருக்க முடியும். எனவே அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எந்த ஒரு விஷயத்தையுமே லேசாக கடந்து போகாமல் அல்லாஹ் சொன்னது, அல்லாஹ்வுடைய தூதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காட்டி தந்த வழிமுறைகள் எல்லாம் கவனத்தில் வைத்துக்கொண்டு நடைமுறைப்படுத்துவதற்கு நாம் முன் வர வேண்டும். குறிப்பாக சிறுநீர் கழிப்பதிலிருந்து நம்முடைய ஒவ்வொரு விஷயங்களையும் கவனத்தில் வைத்துக்கொள்ள வேண்டும். அதை குறித்து ஏகப்பட்ட ஹதீஸ்களை பார்க்க முடிகிறது. கபருடைய வேதனை பல காரணங்களுக்காக இருக்கிறது. தொழுகை விட்டாலோ, நோன்பு வைக்காவிட்டாலோ, ஜக்காத்து கொடுக்காவிட்டாலோ, இப்படி இந்த மாதிரி அல்லாஹ் கடமையாக்கி இருக்கக்கூடிய அல்லாஹ்வுடைய தூதர் சொன்ன வழிமுறைகளை செய்யாமல் இருந்தால் கபருடைய வேதனை இருக்கிறது என்பதெல்லாம் ஹதீஸிலே சொல்லப்பட்டிருக்கக்கூடியது. அதில் ஒன்று, சிறுநீர் கழித்து சுத்தம் செய்யவில்லை என்றால் கபருடைய வேதனை உண்டு. சிறுநீர் கழித்து சுத்தம் செய்யவில்லை என்றால், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதை சொல்லுகிறார்கள். சந்தர்ப்பத்திலே குதிரையிலே போய் கொண்டிருந்தார்கள். கபிரிஸ்தான் வழியாக சென்றபோது அந்த குதிரை அப்படியே மிரண்டது.
அப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள், இந்த கபரில் 2 கபரில் அடக்கம் செய்யப்பட்டிருக்கிறது, இந்த 2 கபரிலே வேதனை செய்யப்படுகிறது. ஏன் தெரியுமா? ஒருவர் சிறுநீர் கழித்து விட்டு சுத்தம் செய்யலை, அதன் காரணமாக. இன்னொருவர் கோல் சொல்லி திரிந்து கொண்டிருந்தார், அதன் காரணமாக இவருக்கு இங்கே தண்டனை வேதனை கொடுக்கப்படுகிறது என்று சொன்ன செய்தி புகார் என்கிற நபிமொழி தொகுப்பிலே பார்க்க முடிகிறது. இப்படி சின்ன சின்ன விஷயங்கள் நம்ம காலையில் கண் விழித்ததிலிருந்து இரவு தூங்கக்கூடிய நேரம் வரைக்கும் அல்லாவும் அல்லாவுடைய தூதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கக்கூடிய அந்த ஒவ்வொரு விஷயங்களை, சின்ன சின்ன விஷயங்களை நான் சொல்கிறேன், அதை ஆழமாக சிந்தித்து பார்க்கிற போது அது நன்மைக்குரியதாகத்தான் இருக்கும். இந்த காலையில் கண் விழிக்கிறோம் பாருங்கள், அதில் கூட ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், காலையில் எழுந்தபோது நீங்கள் உங்களுடைய கைகளை பாத்திரத்தை சாய்த்து கையை கழுவாமல் பாத்திரத்துக்குள்ளே கையை விடாதீர்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள். இப்போ நம்ம வீடுகளை பொறுத்தளவில் பைப் இருக்கிறது, நாம் திறந்து விட்டு கையை சுத்தம் செய்வோம். அந்த காலத்தில் சொல்லப்பட்டதனுடைய உள்ளார்ந்த அர்த்தத்தை யோசிக்கணும். இந்த காலத்தில் அது எப்படி உண்மைப்படுத்தப்படுகிறது என்பதை யோசிக்கணும். அப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள், ஏன் அந்த பாத்திரத்தை சாய்த்து கழுவி அதற்கு பின்னால் நீங்கள் ஒலி செய்ய வேண்டும் என்று சொன்னார் என்று சொல்கிற போது, இன்றைய காலகட்டத்தில் பார்க்கிற போது இரவு தூங்கக்கூடிய சமயத்தில் உங்களுடைய கைகள் எங்கெல்லாம் போனது என்று உங்களுக்கு தெரியாது. அப்போ கிருமிகள் அந்த கையில், அந்த நகங்களில் இருப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அந்த கையை நீங்கள் பாத்திரத்துக்குள்ளே விட்டீர்கள் என்று சொன்னால், அதை நீங்கள் பயன்படுத்தினால், வாய் கொப்பளித்தாலோ மூக்குக்கு சொத்து செலுத்தாலோ அல்லது முகத்தை கழுவினாலோ அதன் காரணமாக உங்களுக்கு பாதிப்பு ஏற்படக்கூடும் என்ற அந்த நிலைமையை அல்லாஹ்வுடைய தூதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் புரிந்த காரணத்தினால் இப்படி சொன்னார்கள் என்று இன்றைய காலகட்டத்திலே மருத்துவ ஆராய்ச்சியில் வைத்து பார்க்கிற போது புரிந்து கொள்ள முடிகிறது. அப்போ காலையில் எழுந்தபோது நீங்கள் உங்களுடைய கைகளை கழுவி விட்டு அந்த பாத்திரத்துக்குள்ளே கையை விடுங்கள் என்று சொன்னார்கள். அதே நேரத்தில் இரவு தூங்கக்கூடிய சமயத்தில் ஒரு ஒலி செய்து விட்டு தூங்கினால் அது ஆரோக்கியமானது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், யார் ஒருவர் இரவு தூங்கக்கூடிய சமயத்தில் ஒலி செய்து விட்டு தூங்குகிறாரோ, அதுக்கு முன்னால் சில அமல்களெல்லாம் இருக்குது, அதெல்லாம் நமக்கு தெரிந்தது தான். சுப்ஹான் அல்லாஹ் ஓதுவதோ, அல்ஹம்துலில்லாஹ் ஓதுவதோ, அல்லாஹ் அக்பர் ஓதுவதோ, குல் ஹுவல்லாஹு ஓதுவதோ, குல் அஊது பிரப்பில் ஃபலக், குல் அஊது பிரப்பின் நாஸ், ஆயத்துல் குர்சி, ஆமன ரசூல் என்று பல சின்ன சின்ன துஆக்கள் திக்ருகள்லாம் இருக்கிறது. ஒலி செய்ததற்கு பிறகு இது ஒலி செய்து விட்டு நீங்கள் தூங்கினால், இந்த திக்ரு, இந்த துஆக்கள், இந்த குர்ஆன் வசனங்கள், இந்த சூறாக்கள் எல்லாம் ஓதவில்லை, ஒலி செய்து விட்டு நீங்கள் தூங்கி விட்டீர்கள், அல்லாஹும் பிஸ்மிகா அமுத்துவாகியா என்ற அந்த துஆவை ஓதிவிட்டீர்கள் என்று சொன்னால், மலக்குமார்கள் அல்லாஹ்விடத்திலே சொல்கிறார்கள், யா அல்லாஹ், உன்னுடைய அடியான் சுத்தமான நிலையிலே தூங்குகிறார், உன்னுடைய அடியான் சுத்தமான நிலையிலே தூங்குகிறார், அவரை நீ மன்னிப்பாயாக, அவர் மீது இரக்கம் காட்டுவாய் என்று இரவு நேரத்திலே நாம் தூங்கக்கூடிய சமயத்தில் ஒரு மலக்கு நமக்காக வேண்டி துஆ செய்து கொண்டிருக்கிறார் என்பதை அல்லாஹ்வுடைய தூதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். இப்போ இரவு தூங்கக்கூடிய நேரத்திலே சுத்தமாக தூங்கணும், காலையில் எழுந்திருக்கக்கூடிய நேரத்திலே சுத்தமாக எழுந்திருக்க வேண்டும், அதற்கு பிறகு ஒவ்வொரு செயல்பாடுகளும் சுத்தமாக இருக்க வேண்டும் என்று நம்முடைய மார்க்கம் நமக்கு சொல்லித் தருகிறது. இது அல்லாமல் பயானில் ஆரம்பத்திலே சொல்லப்பட்ட அந்த ஒவ்வொரு விஷயங்களையும் கவனத்தில் வைத்து பார்க்கிற போது ஆரோக்கியமான வாழ்க்கைக்கு குர்ஆனும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸும் நமக்கு பல்வேறு விதமான வழிமுறைகளை சொல்லி தந்திருக்கிறது. எந்த ஒரு செயலையும் சாதாரணமாக லேசாக கருதி விட்டுவிடாமல், இது அல்லாஹ் சொன்னது, அந்த அடிப்படையிலே செய்கிறேன், இது அல்லாஹ்வுடைய தூதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறார்கள், அந்த அடிப்படையிலே செய்கிறேன் என்ற சிந்தனையோடு நாம் செய்கிற போது உலக வாழ்க்கையும் சரி, நாளை மறுவுலக வாழ்க்கையும் சரி நமக்கு சிறந்ததாக இருக்கும் என்பதிலே எந்த விதமான சந்தேகம் கிடையாது. வரக்கூடிய காலத்திலே அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எதை சொன்னார்களோ, சஹாபா பெருமக்கள் நல்லடியார் எப்படி முக்கியத்துவம் கொடுத்து வாழ்ந்தார்களோ, அந்த அடிப்படையில் நாமும் வாழ்ந்து இன்மையிலே மறுமையிலும் சிறந்த மக்களாக இருப்பதற்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம் அனைவருக்கும் உதவி செய்து அருள் புரிவானாக. வாஹிரு தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.